பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் காலை நேரத்திலும், இரவு நேரம்னா என்னது, நமக்கு இப்ப ரமலான் மாசத்துல நோன்பு திறந்ததுக்கு பிறகு இருந்தே பாத்தீங்கன்னா மகரீபுக்கு அப்புறம் இருந்தே உங்களுக்கு இரவு நேரம் தான். ஒரு இசாவுடைய பாங்கெல்லாம் சொல்லிட்டாவே இரவு நேரம் தான். அதே மாதிரி காலை நேரம்னு பாத்தீங்கன்னா இந்த சஹர் செய்யக்கூடிய நேரம், ஃபஜ்ர் தொழுததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, இந்த நேரம் எல்லாம் காலை நேரம்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு நேரத்திலயுமே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சூறாவை 9 முறை ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அனைத்துக்கும் இந்த சூறா போதும். தேவையான அனைத்துக்குன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு நாளைக்கு தேவைப்படும். இரவு நேரத்துல நம்ம ஓதுறோம்னா இரவுல இருந்து காலை வரையும் நமக்கு பாதுகாப்பு தேவை, நிம்மதி தேவை, ஆரோக்கியம் தேவை, நல்ல ஒரு தூக்கம் தேவை, நமக்குன்னு ஒரு வீடு தேவை, நமக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை. பகல்ல இருந்து இரவு வரையும் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தேவை. இது கூட பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக உலக சூழ்நிலைகளும் நமக்கு ஒத்து வரணும், மனிதர்களுடைய இம்சையெல்லாம் இல்லாம இருக்கணும், நிம்மதியா வாழணும், வெற்றி அடையணும், படிக்கணும், உயரணும், எல்லாத்துக்குமே இதுவே போதுமானது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதை ஒருவர் ஓதி வருவது அப்படிங்கிறது அவர்கள் தேவைக்கு போதுமானது. உங்களுக்கு எதெல்லாம் ஒரு நாளைக்கு தெரியாத தேவைகள் கூட இருக்கும். நம்மலாம் நமக்காக ஒரு நேரம் சாப்பாட்டெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான். நாம முக்கியமா தேவைகளை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இதை ஓதுவது உங்களுக்கு நீங்க கேட்காத தேவைகளையும் உள்ளடக்கி கொடுக்கும். இப்ப அந்த சூறா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த சூறா தான் பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்படக்கூடிய முஹவ்வியாத் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டு, குல்ஹுவல்லாஹு அஹது, குல்ஹுவல்லாஹ் குலாவுது பிரபில் ஃபலக், 3 சூறாக்கள். இதை பத்தி சொல்லும் போது அறிவிப்பு வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம் 3 நேரங்கள்லயும் ஓதியிருக்காங்க. அது இல்லாம 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஓதியிருக்காங்க. இதை ஓதுவதை விட அதிகமா மத்த சூறாவே அவர்கள் ஓதுனதில்லை. ஏன்னா தொழுகையில நம்ம கல்கம் சூறா எப்போதுமே வரும், ஓகே. அது இல்லாம ஒரே நாள்ல பல தடவை ஓதுனதுன்னு இந்த சூறா தான். மத்த சூறாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓதியிருக்காங்க, ஆனா ஒரே நாள்ல பல தடவை ஓதுனது இல்ல. ஆனா இதேதான் வாழ்நாள் முழுவதும் அவங்க பல தடவை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்த சூறாவாக இருக்கு. அப்ப இந்த சூறால எவ்வளவு விஷயங்கள் இருந்தா பல தடவை இந்த சூறாக்களை ஒரே நாள்ல ஓதிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னும் இதை பார்த்த சஹாபாக்களும் அதை பார்த்த குடும்பத்தினருமே இதை ஓதி வந்திருக்காங்க. எந்தெந்த தேவைக்கெல்லாம் ஓதுனாங்கன்னு பார்க்கும்போது, நோய் நொடிகள் வராம இருக்கிறதுக்கும் ஓதியிருக்காங்க, பொறாமை, போட்டி, கண்திஷ்டி, இந்த மாதிரியான தீங்குகளுக்கும் ஓதியிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எங்க மேல சூனியம் செஞ்சிருக்காங்க, எங்களுக்கு எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது, எங்க கூட இருக்கிறவங்களே பொறாமப்படுறாங்க, கெடுத்து விடுறாங்க, எங்க கூட இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு ஒத்துமையா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த சூறாக்கள் போதும். எல்லாத்துக்கும் மேல மனிதர்கள் பலவிதமான தீங்குகளை நம்ம கூடயே செய்யறாங்க. நம்ம பக்கத்து வீடா இருப்பாங்க, நம்ம கூடவே பிறந்தவங்களா இருப்பாங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, நம்மளுடைய பார்ட்னரா கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மனிதர்களே ஒத்து வர முடியாத அளவுக்கு நிலைமையில இருக்குல்ல, அவங்களுடைய தீங்கையும் உங்களுக்கு நேரடியாக காப்பாத்தும். ஷைத்தான், ஜின், ஊசலாட்டங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு காப்பாத்தும். இன்னும் இந்த சூறா 3க்கும் 3 சிறப்பு இருக்கு. ஒரு சூறா ஃபலக் சூறா. ஃபலக் அப்படிங்கிறது அல்லாஹுடைய படைப்பினங்கள், வானம், பூமி, ஜின், ஷைத்தான்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அடுத்தது அன்னா சூறா, மனிதர்கள் போன்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் இக்லாஸ் சூறா. இக்லாஸ் சூறாங்கிறது அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடிய சூறாவா இருக்கு. இதை ஓதுபவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் மறுப்பதில்லை. அல்லாஹ் இந்த சூறாவை நேசிக்கிறான். இந்த சூறாவை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த அளவுக்கு இந்த சூறாவை நம்ம ஓதுவதன் மூலமாகவே சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், கடனை அடைத்துக் கொள்ள முடியும், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்ப இந்த 3 சூறா திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பல சிறப்புகளால சிறப்பிக்கப்பட்டு, ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும், காலை இரவு நேரங்களிலையும், மாலை நேரத்திலையும், இன்னும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நபி அவர்கள் இதை ஓதி கையில ஊதி தடவிட்டு தான் படுப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீங்க தினமும் காலையும் சரி, தினமும் இரவும் சரி, இதை 3 முறை இந்த 3ஐயும் ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு கடைசியா ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்க. மொத்தமா 10,000. இது 3 முறை, ஆயத்துல் குர்சி 1 முறை. இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன்.